توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த 2 வாரங்களாக திருமணமும் அதனுடைய சட்டங்களும் என்ற தலைப்பிலே பல்வேறு விஷயங்களை விளக்கியிருந்தோம். அதிலே திருமணத்தினுடைய துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா நடைமுறைகளையும் குறிப்பிட்டிருந்தோம். பெண் வீட்டாரிடமிருந்து கேட்டு பெறுவது லஞ்சம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். நம்முடைய நடைமுறையிலே பார்க்கிற போது சிலர் வெளிப்படையாக கேட்பது கிடையாது, ஆனால் மறைமுகமாக பெண் வீட்டாரிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பழக்கமும் இருக்கிறது. நம்முடைய ஃபிக்ஹுடைய சட்ட நூல்களிலே சொல்வார்கள், பெண் வீட்டாரிடமிருந்து வெளிப்படையாக கேட்பது மறைமுகமாக கேட்பது இரண்டுமே ஹராம் என்பதாக சொல்வார்கள். நம்முடைய பகுதிகளிலே ஒரு படி அதிகமாக தன்னுடைய அந்த பெண்ணுடைய கணவனுடைய உடன்பிறந்த சகோதரிகளுக்கு என்று சில பொருள்களையோ அல்லது பணத்தையோ கொடுக்கின்ற ஒரு பழக்கத்தையும் நடைமுறையும் கூட பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்டது என்பதை கடந்த வாரத்தில் நாம் விளக்கியிருந்தோம். அடுத்து, ஒரு பெண் திருமணமாகி அவள் கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு கணவனுக்கும் அவளுக்கும் இடையிலான உறவு, அந்த குடும்பத்துடனான உறவு, இது குறித்து நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை இந்த வாரத்தினுடைய இந்த ஜும்ஆ உரையிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 2 ஒப்பந்தங்களை உறுதியான ஒப்பந்தம் என்று சொல்கிறான். குர்ஆனிலே 2 ஒப்பந்தங்கள், அதை அல்லாஹ் தஆலா உறுதியான ஒப்பந்தம் என்பதாக சொல்கிறான். ஒன்று 5 நபிமார்களிடத்திலே அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம். 5 நபிமார்களிலே அவர்களுக்கு உலுல் அஸ்ம் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான். அந்த 5 நபிமார்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 5 நபிமார்களிடத்திலும் பெற்ற அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபிலே மீசாகன் கலீதா, அது உறுதியான ஒப்பந்தம் என்பதாக அல்லாஹ் அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த 5 நபிமார்களுடைய நபித்துவ ஒப்பந்தம் உறுதியானது என்று வருகிறது. திருக்குர்ஆனிலே உறுதியான ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் இந்த திருமணத்தை பற்றி சொல்கிறான். திருமண ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது வஅഖذன மின்கும் மீசாகன் கலீதா, இந்த பெண்கள் ஆண்களாகிய உங்களிடத்திலிருந்து உறுதியான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சூரத்துன் நிசாவிலே சொல்லி காட்டுகிறான். ஆக 2 பெரிய ஒப்பந்தங்கள், ஒன்று நபித்துவ ஒப்பந்தம், அதற்கு நிகரானது திருமண ஒப்பந்தம். இந்த 2ஐத்தான் அல்லாஹ் உறுதியானது என்று சொல்கிறான். இந்த கணவன் மனைவி உறவு அல்லாஹுக்கு எவ்வளவு பிரியமானது, ஷைத்தானுக்கு அது எவ்வளவு வெறுப்பானது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அர்ஷை, தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான். கடலிலே ஷைத்தானுடைய சிம்மாசனம் இருக்கிறது. தினமும் காலையிலே ஷைத்தான் தன்னுடைய படைகளை அனுப்புகிறான். மனிதர்களை வழிகெடுப்பதற்காக, மக்களை வழிகெடுப்பதற்காக அனுப்புகிறான். அவர்கள் மாலையிலே திரும்பி வருகிறார்கள். அப்படி வருகிற போது ஷைத்தான் அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நீ என்ன செய்தா என்று விசாரிக்கிறான். ஒவ்வொருவரும் சொல்றாங்க, நான் இன்னாரு தொலை விடாம கெடுத்தேன், இன்னால திக்ர் செய்ய விடாம கெடுத்தேன்னு சொல்லி ஷைத்தானுடைய சகாக்கள் ஒவ்வொருவரும் தாம் செய்ததை சொல்லி காட்டுறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் ஷைத்தான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நீ ஒண்ணுமே செய்யல, அப்படிதான் சொல்லுவானா. ஒரு ஆள் தொலைப்பானா, நான் தொலை விடாம தடுத்துட்டேன். ஷைத்தான் சொல்லுவானா, இதெல்லாம் ஒரு காரியமே இல்லை, நீ ஒண்ணுமே செய்யலன்றான். இன்னொரு ஷைத்தான் சொல்லுவான், ஒரு ஆள் திக்ர் செய்ய போனா, நான் திக்ர் செய்ய விடாம தடுத்துட்டேன்.
சைத்தான் சொல்லுவான், நீ செஞ்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இப்படி எல்லாத்தையுமே ஒண்ணுமில்லைன்னு சொல்லிடுவான். கடைசியா ஒரு ஆள் வருவான், அவர் சைத்தான். அவன் இப்லீஸ் இடத்துல சொல்வானா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தார்கள், நான் அவர்களை பிரித்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் சைத்தான் சொல்வான், நஅம் அன்த ஃபல்தஸமஹு, நீதான் ஏன் ஆளுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு சைத்தான் அரவணைத்துக் கொள்வான். அப்ப ஒரு தொழுகையாளியை கெடுப்பதை விட, ஒரு திக்ர் செய்யக்கூடியவனை கெடுப்பதை விட, கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிற சைத்தான் யாரோ அவன்தான் இப்லீஸுக்கு பிரியமானவன். அந்த இப்லீசுகள், அந்த சைத்தான்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள். இந்த கணவன் மனைவி உறவை சீரழிக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி உறவை கெடுக்கக்கூடியவர்கள் மனித சைத்தான்களிலும் இருக்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டினார்கள், எவன் கணவன் மனைவியை பிரித்து விட்டு வந்தானோ அவனைத்தான் இப்லீஸ் பாராட்டுகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இந்த உறவு அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியமானது, ஷைத்தானுக்கு அவ்வளவு வெறுப்பானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மரண நேரத்திலே கூட 2 விஷயங்களை தான் அழுத்தமாக வசியத்து செய்தார்கள். இந்த உம்மத்திற்கு பெருமானாருடைய வசியத் மரணத்திற்கு முன்னால 2 தான். ஒன்று தொழுகை, இன்னொன்று கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் விஷயத்திலே செய்த வசியத். அஸ்ஸலா என்று சொன்னாங்க, தொழுகை, அது விஷயத்திலே பேணுதலாக இருங்கள். இரண்டாவது இஸ்தௌசு பின் நிசாஇ கைரன், உங்களுடைய மனைவியர் விஷயத்திலே கவனமாக இருங்கள். இந்த 2 வசியத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன்னால் அவர்கள் செய்த வசியத். ஒரு மனைவி எப்படி நடக்கணும், ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பல்வேறு வரலாறுகள் வழியாக நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்திலே, ஒரு காலத்திலே வாழ்ந்த ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி, ஒரு நல்ல ஒரு தாய், தன்னுடைய மகளை முதலிலே கணவனிடத்திலே அனுப்புகிற நேரத்திலே அந்த பெண்மணி செய்த ஒரு அழகான வசியத்தை நம்முடைய உலமாக்கள் எல்லாம் கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு திருமண நேரங்கள்ல நாம மற்ற எத்தனையோ விஷயங்களுக்கு கவனம் செலுத்துகிற அளவிற்கு அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன அறிவுரை சொல்லப்பட வேண்டும், அவர்களுக்கு என்ன உபதேசம் சொல்லப்பட வேண்டும், அதுல கவனம் செலுத்துவது கிடையாது. ஒரு நல்ல மூமினான ஒரு தாய் தன்னுடைய மகளை அனுப்பக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மகளுக்கு சில அழகான சில வார்த்தைகளை அந்த பெண்ணுக்கு சொல்லி அனுப்புகிறார். மகளே, நீ எப்படி நடக்க வேண்டும், புகுந்த வீட்டிலே கணவனுடைய அந்த வீட்டில் உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா செய்யக்கூடிய சில அழகான வசியத்துகள் இன்றைக்கு நமக்கும் அவசியமானவை. ஒரு பெண்ணை அனுப்புகிற நேரத்திலே அந்த பெண்ணுடைய தாயோ தந்தையோ இந்த அறிவுரைகளை அவளுக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த பெண்மணி சொன்னாங்க தன்னுடைய மகளுக்கு, முதலாவது உன்னுடைய கணவன் உனக்கு என்ன தருகிறானோ அதை போதுமாக்கி கொள். நம்முடைய காலத்து பெண்களுக்கு ரொம்ப தேவை இதுதான். கணவன் என்ன கொடுக்கிறானோ அதை நீ திருப்தி அடைந்து கொள், அதை போதுமாக்கி கொள். இப்ப கணவனிடத்துல அதிகமா கேட்கிறது, அவன் அதிகமா கொடுக்க சொல்லி அவனை கட்டாயப்படுத்துறது, இதைத்தான் நிறைய பெண்களும் விரும்புறாங்க. பெண்களுடைய பெற்றோர்களும் அதைத்தான் அவங்களை ஊக்குவிக்கிறாங்க. ஆனா இங்க அந்த தாய் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உன்னுடைய கணவர் என்ன தருகிறாரோ அதை நீ பொருந்திக்கொள். பெருமானாருடைய காலத்திலும் கூட அவங்களுடைய மனைவிமார்களே ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. எல்லா பெண்களையும் பார்த்து பெருமானாருடைய மனைவிமார்களுக்கும் ஆசை வந்துருச்சு, பெருமானார் நமக்கு தருவது போதாது, அதனால எல்லா மனைவியரும் கூட்டு சேர்ந்து கேட்டாங்க, எங்களுக்கு நீங்க செலவுக்கு தர பணம் போதாது, நிறைய தரணும்னு சொல்லி போர்க்கொடி தூக்கினாங்க. யாருக்கு எதிராக? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக. பெருமானார் 1 மாத காலம் இந்த மனைவியரோடு பேசுவதில்லை என்று சத்தியம் செய்துவிட்டு மஸ்ஜித் நபவியுள்ள மாடியில போய் உட்கார்ந்துட்டாங்க. 1 மாத காலம் இவங்களோடு பேசுறதில்லை. எந்த மனைவியரோடு? கணவனிடத்துல அதிக பணம் கேட்கிறாங்க, பெருமானார் இடத்துல செலவுக்கு கூடுதலா வேணும், மற்ற பெண்களை பார்த்து கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களுக்கு தன்னுடைய மனைவியருக்கு பாடம் போட்டு நினைச்சாங்க. 1 மாத காலம் மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. 1 மாதம் முடியுது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வசனம் வருது. அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட போய் 2ல 1 தேர்வு செய்யலாம்னு சொல்லுங்க. நீங்க என்னுடைய மனைவியா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நான் என்ன தருகிறேனோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல சம்மதம் இல்லைன்னு சொன்னா உங்களை அழகான முறையில தலாக் சொல்லிடுறேன், அழகான முறையில நான் தலாக் சொல்லிடுறேன். நபியை போய் சொல்லுங்க, உங்க மனைவிமார்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல தமக்கு பிரியமான மனைவி ஆயிஷாட்ட தான் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுல நீ நன்றாக யோசித்து முடிவு செய். உன்னுடைய பெற்றோர்கள்ட்டையும் போய் மஷூரா கேட்டுக்க, அவங்கள்ட்டையும் ஆலோசனை கேட்டுக்க. என்ன விஷயம்னு கேட்டாங்க ஆயிஷா.
இப்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க எல்லா மனைவிமாரும் சேர்ந்து என்னுடைய சக்திக்கு மீறி என்னிடத்துல அதிகமா செலவுக்கு பணம் கேட்டீங்க. இப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன சட்டம் வந்திருக்கு தெரியுமா? நான் கொடுப்பதை பொருந்திக் கொள்ளுங்கள், இல்லைன்னா சொல்லிருங்க, உங்களை அழகான முறையில தலாக் சொல்லிடுறேன். ஆயிஷா சொன்னாங்க, இதுக்கு போய் நான் என் பெற்றோர்கிட்ட மசூரா கேட்க முடியுமா? நீங்கள் என்ன தருகிறீர்களோ அதையே நான் பொருந்திக் கொள்கிறேன், உங்களுடைய மனைவியாகவே நான் இருக்க விரும்புகிறேன் சொல்லி அன்னை ஆயிஷா சொல்லிட்டாங்க. ஆனா அங்கேயும் பெண்களுக்கே உள்ள அந்த லேசான சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுடைய புத்தி அது வெளிப்படுது. ஆயிஷா சொன்னாங்க, நான் இப்படி பதில் சொன்னேன்னு வேற மனைவிமார்கள்ட்ட சொல்லாதீங்க, நான் இப்படி பதில் சொன்னேங்கிற செய்தியை இந்த சங்கதியும் மட்டும் அவங்கள்ட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மோசமான மனிதனாக என்னை படைக்கவில்லை, மென்மையான மனிதனாகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், உன்னுடைய பதில மற்றவர்கள் கேட்டால் நான் வெளிப்படுத்துவேன்னு சொன்னாங்க. இப்படி எல்லா மனைவியரிடத்திலும் போனாங்க, எல்லா மனைவிமார்களும் ஒரே பதில் சொன்னார்கள், அஸ்தாருல்லாஹ வ ரசூலஹு, நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தேர்வு செய்கிறோம், நீங்கள் கொடுக்கிற பணமே போதும் சொன்னாங்க. ஆக இதுல என்ன நமக்கு வழிகாட்டப்படுது? கணவன் அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை கொண்டு பொருந்தி கொள்ளணும். இப்படி பெண்கள் பொருந்தி கொண்டாங்கன்னு சொன்னா எந்த வீட்டிலையும் ஹராமான வருமானம் இருக்காது. அந்த தாய் மகளுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க, உன் கணவன் என்ன தருகிறான் அதை பொருந்திக்கொள், நீ அடுத்த பெண்களை பார்க்காத, மற்ற பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அதை நீ பார்க்காத, கணவன் தருவதை பொருந்திக்கொள். இது ஒரு தாய் தன் மகளுக்கு கணவனிடத்திலே அனுப்புகிற நேரத்தில் செய்ய வேண்டிய முதல் அட்வைஸ் இது. அந்த பெண்மணி இரண்டாவதாக சொன்னாங்க, தன்னுடைய மகளுக்கு சொன்னார்கள், கணவனுக்கு கட்டுப்படுவதில் மிகச்சிறந்த முறையில் கட்டுப்பட்டு நடந்துகள், கணவனுக்கு அழகான முறையிலே கட்டுப்பட்டு நடந்துகள். ஏன் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த மனைவி யாருன்னு சொன்னா கணவன் ஏவினால் கட்டுப்படுவாள், கணவனுடைய வார்த்தைகளை மீறமாட்டாள், அவள் தான் சிறந்த பெண்ணுன்னு சொன்னாங்க. பெருமானாருடைய காலத்தில் நடந்ததாக ஒரு சம்பவம் சில சரித்திர நூல்களில் வருகிறது. ஒரு கணவன் வெளியூருக்கு செல்கிற நேரத்தில் மனைவியை பார்த்து சொல்லிட்டு போயிட்டான், வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு சொல்லிட்டான். வெளியூருக்கு போற நேரத்தில் நான் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் வெளியூருக்கு சென்ற நேரத்தில் அவனுடைய அந்த பெண்ணுடைய தந்தை உடல்நலம் இல்லாமல் பாதிக்கப்படுகிறார், உடல்நலம் இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்படுறாரு. அப்ப அந்த பெண்ணுடைய சகோதரர் அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க, நம்முடைய தந்தை உடல்நலம் இல்லாம இருக்கிறாங்க, நீ பார்ப்பதற்காக வரணும்னு ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் வந்துட்டு போன்னு சொல்லி அந்தமா சொல்றாங்க, என் கணவர் வெளியூருக்கு போகிற நேரத்துல வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் தந்தையை சந்திப்பதற்கு வரலாமா வரக்கூடாதான்னு தெரியல, போய் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுன்னு சொன்னா வர்றேன், இல்லன்னா வரலன்னு சொல்லி பெருமானாரிடம் அந்த பெண்ணுடைய சகோதரர் கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரி கணவர் வெளியூருக்கு போகும்போது வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என் தந்தை உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார், இப்போது என்னுடைய சகோதரி தன்னுடைய தந்தையை பார்க்க வரலாமா வரக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் சகோதரியிடம் சென்று சொல், உன் கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பது உன் தந்தையை சந்திப்பதை விட சிறந்தது, உன் கணவனுடைய வார்த்தையை மதித்து நீ வீட்டிலே இருப்பது நோயாளியான உன்னுடைய தந்தையை சந்திப்பதை விட சிறந்தது. அவரும் போய் சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள்ல அந்த தந்தை இறந்து விடுகிறார். இறந்த பிறகு இப்ப போய் கூப்பிடுறாங்க அந்த பெண்ணு, அவங்க தந்தை இறந்துட்டாங்க, இப்ப பாருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பெருமானாரிடம் சென்று கேளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் இதே வார்த்தையை தான் சொன்னாங்க, அந்த பெண் தன்னுடைய கணவனுடைய வார்த்தையை மதித்து வீட்டில் இருப்பது தன்னுடைய தந்தையின் மையத்திலே கலந்து கொள்வதை விட சிறந்தது. அந்த பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வரல. கணவர் வெளியூரில் இருந்து திரும்பி வருகிறார். வந்ததும் மனைவி இந்த சம்பவங்களை சொல்றாங்க, தன் தந்தை நோய்வாய்ப்பட்டது, தந்தை இறந்தது, இரண்டு சந்தர்ப்பத்திலுமே நபியிடம் அனுமதி கேட்ட போது பெருமானார் அனுமதி தரல, நான் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு சொல்லிட்டாங்க. அந்த கணவர் பெருமானாரிடத்திலே தன் மனைவியை பற்றி சொன்ன நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய இந்த நடத்தையின் காரணமாக அவளை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவருடைய தந்தையின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். ஆக இது ஒரு பெண்ணுடைய அஹ்லாக் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த தாய் உணர்த்துறாங்க தன்னுடைய மகளுக்கு. கணவன் வீட்டுக்கு அனுப்புகிற நேரத்தில் சொல்றாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் அழகான பெண்ணாக நீ நடந்துகொள் மகளே என்று சொல்றாங்க. அந்த தாயாருடைய மூணாவது அட்வைஸ். இதெல்லாம் வரிசையாக அந்த பெண்மணி சொல்றாங்க. மகளை கணவனிடத்தில் அனுப்புகிற நேரத்தில் அந்த தாய் சொல்லக்கூடிய மூன்றாவது விஷயம் என்ன, உன் கணவனுடைய பார்வைகளை நோட்டமிடு. கணவனுடைய பார்வைகளை அப்படி நோட்டமிட்டா உனக்கு தெரியும் உன் கணவன் எதை விரும்புகிறான், உன் கணவன் எதை வெறுக்கிறான் உனக்கு தெரியும்.
அவனுடைய பார்வையில நீ விளங்கிக் கொள்ளலாம் எது உன் கணவனுக்கு பிடிக்கிறது, எது உன் கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று. அதை நீ நோட்டமிடு என்று சொல்லிக் கொடுக்கிறான். சொன்னாங்க, உன் கணவன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை நிறைவேற்றுவதில் நீ பேராசை கொள்ள வேண்டும். எது கணவனுடைய விருப்பங்களோ அதை நிறைவேற்றுவதில் நீ பேராசை கொள்ள வேண்டும். உன் கணவன் எதை வெறுக்கிறானோ அதை தவிர்ந்திருப்பதில் நீ வெகு தூரமாக இருக்க வேண்டும். இது அந்த தாயாருடைய வார்த்தைகள். அடுத்து சொன்னார்கள், மகளை பார்த்து, உன் கணவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய உடம்பிலிருந்து நறுமணம் கமழ வேண்டும். உன்னை எப்போதும் அவனுக்கு அழகுபடுத்திக் கொள். நம்முடைய தாய்மார்களை குறை சொல்வதாக நினைக்க கூடாது. வெளியே போகும்போதுதான் அலங்காரங்கள் இன்னைக்கு. ஆனா கணவனுக்கு முன்னால் அலங்கரித்துக் கொள்வது கிடையாது. இதனால் எத்தனையோ பிரச்சனைகள். ஆக அலங்காரம், ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் என்பது வீட்டுக்கு வெளியில் அல்ல. வெளியே செல்லும் போது அலங்கரிக்காமல் செல்ல வேண்டும். வீட்டுக்குள் கணவனுக்கு முன்னால் இருக்கிற போது அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பெண்ணுக்கான அழகு. சொன்னார்கள், எப்போதும் உன்னை அலங்கரித்துக்கள் என்று சொன்னாங்க. அடுத்து அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு சொல்கிறார்கள், உன் கணவன் பசியோடு இருக்கிற நேரமோ அல்லது அவனுக்கு தூக்கம் வருகிற நேரமோ, இந்த 2 நேரத்தையும், இந்த 2 சந்தர்ப்பத்திலும் உன் தேவைகளை அவனிடத்துல சொல்லாதேங்கிறான். பசியா இருக்கும்போது சொல்லக்கூடாது. கணவன் பசியோடு இருக்கிறான், அந்த நேரத்தில் அவனுடைய தேவைகளை அவனிடத்துல நீ சொல்லாதேன்னு. பசிங்கிறது கொழுந்து விட்டு எரியக்கூடிய கோபம். அது நீ அந்த நேரத்தில் அவனுடைய தேவைகளை சொன்னா அது அவனுக்கு என்னங்க எரிச்சல் ஊட்டும். அவன் பசித்திருக்கிற நேரம், உறங்க போகிற நேரங்களை கவனித்து உன்னுடைய தேவைகளை சொல் என்று சொல்றான். அதே போல அடுத்து சொன்னார்கள், உன் கணவனுடைய செல்வத்தை பாதுகாப்பதில், அவனுடைய வீட்டை பாதுகாப்பதில் நீ கவனம் செலுத்து. கணவனுடைய செல்வம் அதை இஸ்ராஃப் வீண்வரையும் செய்யக்கூடாது. அதை வீண்வரையும் செய்யாம அதை பாதுகாக்கணும். அவனுடைய வீட்டையும் அவனுடைய குடும்பத்தாரையும் நீ பாதுகாக்க வேண்டும். கணவனுக்கு மாறு செய்யாதே, கணவனுடைய ரகசியங்களை பார்க்காதே. இப்படி அறிவுரை செய்துவிட்டு அந்த பெண்மணி கடைசியாக தன்னுடைய மகளுக்கு சொன்னார்கள், உன் கணவனுக்கு நீ பூமியாக நடந்து கொண்டால் அவன் உனக்கு வானத்தை போல் இருப்பான். நீ அவனுக்கு பூமியாக நடந்து கொள், அவன் உனக்கு வானத்தை போல் இருப்பான். நீ அவனிடத்திலே ஒரு அடிமை பெண்ணை போல் நடந்து கொள், அவன் உன்னிடத்திலே ஒரு அடிமை ஆணை போல நடந்து கொள்வான் என்று தன்னுடைய மகளுக்கு அந்த தாய் சொன்னார்கள். ஆக ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிற நேரத்தில் அவளுக்கு என்று சில அறிவுரைகள், சில உபதேசங்கள், அவள் எப்படி நடக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லித்தரப்பட வேண்டும். அதே போல ஆணுக்கும் கணவனுக்கும் சில உபதேசங்கள் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பெண்ணிடத்துல கணவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதெல்லாம் அவனிடத்துல இருக்கணும். பெருமானாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் செல்கிற போது முதல்ல மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் போவாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது ஏன்னா, எப்படி ஒரு பெண்ணிடத்திலிருந்து கெட்ட வாடை வருவதை நாம விரும்ப மாட்டோமோ, நம்மள்ட்ட இருந்து கெட்ட வாடை வரக்கூடாது. பல ஆண்கள் அதை கவனிக்கிறதே கிடையாது. அழுக்காக இருக்கிறத எந்த பெண்ணும் விரும்ப மாட்டான். சுத்தமாக இருக்கணும், நறுமணத்தோடு இருக்கணும். பெருமானாருடைய சுன்னத்தின வீட்டுக்குள் செல்கிற போது மிஸ்வாக் செய்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். பெருமானாருடைய பழக்கம் வீட்டுக்குள் செல்கிற போது சிரித்த முகத்தோடு தான் போவாங்க. ஒரு ஆண் வெளியில் இருக்கும் போது பல பிரச்சனைகள், பலவிதமான சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது வெளியில விட்டுட்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எந்த விஷயங்களையும் தம்முடைய வீட்டுக்குள்ள காட்ட மாட்டாங்க. ஒரு கணவன் வெளியூரில் இருந்து வருகிற போது கூட பெருமானார் சொன்னாங்க, மனைவிக்கு தெரிவிக்காம திடீரென்று ராத்திரி வந்து இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியூர்ல இருந்து, ஆனா அந்த காலத்துல தொடர்பு சாதனங்கள் கிடையாது. வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நேரம், வெளியூரில் இருந்து வரக்கூடிய நேரத்தில் மனைவிக்கு தெரிவிக்காமல் திடீரென்று வராதீர்கள், பெருமானாருடைய கட்டளை. என்ன காரணம்னு சொன்னா, நீங்க ராத்திரி திடீர்னு வந்து இறங்குனீங்கன்னு சொன்னா நீங்கள் இல்லாத காரணத்தினால தன்னை அலங்கரிக்காமல் அவள் இருந்திருப்பா, அலங்காரம் செய்யாம இருந்திருப்பா. அந்த நேரத்தில் நீங்க அவளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க மனசுல வெறுப்பு வந்துடக்கூடாது. அதனால மனைவிக்கு தெரியாமல் திடீரென்று வரக்கூடாது என்று பெருமானார் கணவன்மார்களுக்கு சொன்னார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியரிடத்துல தேவையான நேரங்கள்ல ஆலோசனை கேட்கிறது, அதையும் மார்க்கம் சொல்லி தருது. தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் பெண்களிடத்திலையும் மனைவிமார்களிடத்திலையும் ஆலோசனை கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்குது. பல சந்தர்ப்பங்கள்ல பெண்களுடைய ஆலோசனை பெருமானார் கேட்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஹுதைபியா ஒப்பந்தம் என்பது நமக்கு தெரியும். அந்த ஒப்பந்தத்துல நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு பாதகமாகவே இருந்தது. அதனால ஹஜ்ரத் உமர் போன்றவர்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. இப்ப அந்த வருஷம் அவங்க யாரும் உம்ரா செய்ய முடியல. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மக்கா பக்கத்துல இருக்குது, உம்ரா செய்ய முடியல. சஹாபாக்கள் எல்லாம் எஹ்ராம் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இப்ப எஹ்ராமோட ஒருத்தர் ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ போயிட்டாருன்னு சொன்னா
அவர் ஹஜ் உம்ரா செய்ய முடியாத பட்சத்தில், இஹ்ராம் கட்டிட்டாரு, நியத்து பண்ணியாச்சு, ஆனா ஹஜ் செய்ய முடியல, உம்ரா செய்ய முடியல, அப்ப என்ன செய்யறது? அந்த ட்ரெஸ்ஸை கழிட்டு உட்கார்ந்துட முடியாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படிதான் இஹ்ராம விட்டு வெளியேற முடியும். ஒரு பலிப்பிராணியை அறுத்து மொட்டை அடிச்சுதான் இஹ்ராமில் இருந்து களையணும். இப்ப ஹுதைபியாங்கிற இடத்துல பெருமானாரும் தோழர்களும் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. எல்லாம் இஹ்ராமுடைய நிலையில இருக்கிறாங்க. இப்ப இஹ்ராம களையணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களை அறுத்து மொட்டை அடித்து இஹ்ராம்ல இருந்து விடுபடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானாருடைய வார்த்தையை கேட்டா உடனே அமல் செய்யக்கூடிய சஹாபாக்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த துயரத்தினால, ஏன்னா இந்த ஒப்பந்தம் நமக்கு எதிராக இருக்குது, அந்த துயரத்தினால பெருமானாருடைய வார்த்தை யாருமே காதுல வாங்கிக்கல. எந்த சஹாபி அமல் செய்யல, எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெருமானாருக்கு சற்று வருத்தம், நாம சொல்லி கூட யாரும் கேட்காம ஒட்டகத்தை அறுக்காம மொட்டை அடிக்காம இருக்கிறாங்களேன்னு சொல்லி கூடாரத்துக்குள் வருத்தத்தோடு வந்து மனைவி உம்மு சலமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, என் தோழர்களை நான் சொல்லி கேட்காம இருக்கிறாங்க, ஒட்டகத்தை அறுத்து மொட்டை அடிங்கன்னு சொல்றா, யாரும் கேட்க மாட்டிருக்கிறாங்க. உம்மு சலமா ஒரு புத்திசாலி பெண்மணி, அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஒட்டகத்தை அறுக்கணும் மொட்டை அடிக்கணும், அதான உங்க விருப்பம்? ஆமா விருப்பம். ஒன்னும் செய்யாதீங்க, நீங்க வெளியே போய் உங்க ஒட்டகத்தை அறுங்க, நீங்க மொட்டை அடிங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க, ஒட்டகத்தை அறுத்தார்கள், மொட்டை அடித்தாங்க. அதை பார்த்த அத்தனை சஹாபாக்களும் உடனே ஒட்டகத்தை அறுத்து மொட்டை அடிச்சுட்டாங்க. இப்ப இங்க ஒரு நல்ல மனைவியினுடைய ஆலோசனை, தன்னுடைய தோழர்கள் இப்படி கட்டுப்பட மறுக்கிறார்களே என்று சொன்ன போது மனைவி இடத்துல ஆலோசனை கேட்டாங்க. ஆக தேவையான நேரத்தில் மனைவிமார்களிடத்தில் ஆலோசனை கேட்பது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலான இந்த அன்பை அதிகப்படுத்துவதற்கு சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க. கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடுறது, இப்ப இந்த பழக்கங்கள் இல்லாம போனதுதான் கொஞ்ச நாள்லயே வெறுப்பு, கொஞ்ச நாள்லயே என்னங்க அவங்களுக்கு இடையில பல சங்கடங்களை பார்க்கிறோம். ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க பெருமானார் இடத்துல, யா ரசூலல்லாஹ், நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம், அவளுக்கு மாதவிடாய் காலம், இப்ப நான் சேர்ந்து சாப்பிடலாமா அவ கூட கேட்கிறாங்க. என்ன காரணம்னா மதீனாவுல யூதர்கள் நிறைய இருந்தாங்க. யூதர்கள் மாதவிடாய் காலத்துல அந்த பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. மாதவிடாய் காலத்துல அந்த பெண்ணை தனியா வச்சிருவாங்க, அவங்க படுக்கிறதுக்கு தனி பாய் தான், அவங்க சாப்பிடுறதுக்கு தனி தட்டு, குடிக்கிறதுக்கு தனி டம்ளர், இது யூதர்களுடைய பழக்கம். அதனால அந்த சஹாபிக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, மற்ற நேரத்துல மனைவியோடு சேர்ந்து சாப்பிடுறோம், ஆனா மாதவிடாய் காலத்துல அப்படி செய்யலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. மாதவிடாய் காலத்துல மனைவியோடு சேர்ந்து சாப்பிடலாமான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், வாக்கில்ஹா, மாதவிடாய் காலத்திலும் மனைவியோடு சேர்ந்து சாப்பிட்டுக்கொள் என்று சொன்னது மட்டுமல்ல, அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி ஆயிஷாவும் மாதவிடாய்க்காரியாக இருக்கிறாங்க, அவங்க மாதவிடாயில இருக்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் போது அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, பெருமானார் உன்னுடைய அந்த தண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி. அப்ப ஆயிஷாவும் இதே பதில் தான் சொன்னாங்க, நான் மாதவிடாய்க்காரியா இருக்கிறேன்னு சொல்லி, அதுக்காக தான் கேட்கிறேன்னு சொல்லி வாங்கி அவங்க எந்த இடத்துல வாய் வச்சு கொடுத்தாங்களோ அதே இடத்துல வாய் வச்சு கொடுத்தாங்க. ஆக மனைவியோடு சேர்ந்து சாப்பிடுவது இதை மார்க்கம் ஊக்குவிக்கிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கணவன் மனைவி உறவை பிரிக்கிற விஷயத்திலையும் கடுமையாக எச்சரிக்கை செஞ்சாங்க. பாருங்க, சாதாரணமாகவே ஒரு சபையில ஒரு 2 பேர் தனியா பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு 2 பேர் தனியா பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல 3ஆவதா ஒரு ஆள் போகக்கூடாது, இது பெருமானாருடைய ஹதீஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம், பல விஷயங்கள் அவங்க ரகசியமாக பேசலாம். ஒரு 2 பேர் பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல 3ஆவது ஒரு ஆள் நுழையக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான இந்த சந்தோஷம் இருக்குது, அதுக்கு குறுக்க யாரும் மேனிக்க கூடாது. அது கணவனுடைய அந்த பெற்றோர்கள், அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார், அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிறது இருக்குது, அது ஹராம். அதான் நம்ம சொல்ல வந்தது, இந்த கணவனுடைய பெற்றோர் இருக்கிறாங்களே, இந்த பெற்றோருக்கு அந்த மனைவி பணிவிடை செய்வது, அவங்கள கவனித்துக் கொள்றது, அது மார்க்க ரீதியாக கட்டாயமா என்று சொன்னா, பெரும்பாலான இமாம்களிடத்துல கணவனுக்கோ கணவனுடைய பெற்றோருக்கோ ஒரு பெண் பணிவிடை செய்வது கட்டாயம் அல்ல. பணிவிடை செய்து மார்க்க ரீதியாக சட்ட ரீதியாக கட்டாயம் கிடையாது. ஆனா அதே நேரத்தில் ஒரு நல்ல பண்பாடு என்னன்னு சொன்னா, அவள் தன்னுடைய கணவனுக்கும் கணவனுடைய பெற்றோருக்கும் பணிவிடை செய்வது, அதுதான் என்னங்க ஒரு நல்ல பண்பாடாக இருக்கிறது. ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்ட்ட சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் வீட்டுல வேலை பார்த்து தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க,
வீட்டுல வேலை பார்த்து என்னுடைய உடம்பெல்லாம் அழுத்து போயிடுச்சு, எனக்கு ஒரு வேலைக்காக ஒரு ஆளை கொடுங்கன்னு கேட்கிறான். அவ வீட்டுல வேலை செய்வதுதான் சிறந்த பெண்களுக்கான அடையாளம். ஆனா அதே நேரத்தில் கட்டாயப்படுத்த முடியாது. அவ கணவனுடைய பெற்றோருக்கு கூட ஒரு பெண் வேலை செய்வது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வேலை செய்ய சொல்லி ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்துறது, அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய சகோதரிகள் எல்லாத்துக்கும் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி ஆக்குறது, வீட்டில் உள்ள அத்தனை பேர் சாப்பிட்ட தட்டையும் கழுவ சொல்றது, இதெல்லாம் ஆணையிடுவதற்கு, இதை காரணம் காட்டி பிரச்சனை செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்க வேலை செஞ்சாங்கன்னு சொன்னா அது நல்ல விஷயம், அதை ஊக்குவிக்கலாம். வேலை செய்யறத ஊக்குவிக்கலாம், நல்ல பண்பாடு தானே தவிர, ஆனா வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி என்பது ஒரு பெண்ணுடைய நிலை அல்ல. மார்க்க அத்தகைய ஒரு கஷ்டத்தை ஒரு பெண்ணுக்கு தரல. அதனால இதுல கணவனுடைய பெற்றோரும் மாமனார் மாமியார் இருக்கிறாங்களே, அவர்களும் இவங்களுடைய சந்தோஷத்துல தலையிடக்கூடாது. பல குடும்பங்கள்ல கேள்விப்படுறோம், அவங்க 2 பேரும் ரூம்ல போறதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட நேரம், அப்பதான் உள்ள போகணும், மற்ற நேரத்துல போகக்கூடாது. ஆனா மார்க்க இதற்கு நேர் எதிராக இருக்குது. ஒரு ஆணுக்கு எப்போது வேண்டுமானாலும் விருப்பம் வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு பெண் அடுப்படையில் இருக்கிற போது கணவன் அழைத்தால் கூட அவள் அதை விட்டு விட்டு வர வேண்டும். இதான் மார்க்க சொல்லி தரக்கூடிய விஷயம். அப்ப இவங்களுடைய சந்தோஷத்துல கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, அவங்க பேசும்போது இவங்க குறுக்க வர்றது, அவங்க பேசும்போது அதை பிரிக்கிற மாதிரி நடக்கிறது, அல்லது அந்த நேரத்தில் மகனை கூப்பிட்டு ஒரு வேலைக்கு சொல்றது, இதெல்லாம் ஒரு நல்ல பெற்றோருக்கான அடையாளம் அல்ல. ஒரு நல்ல பெற்றோர் தன்னுடைய மகன் திருமணத்திற்கு பிறகு அவன் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதை பார்த்து, மனைவியோடு பேசுவதை பார்த்து அவள் சந்தோஷப்படணும். ஏன்னா இது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் வாயில் ஊட்டி விடுகிற அந்த ஒரு கவலம் கூட தர்மம் சொன்னாங்க. மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது அது கூட தர்மம் என்பதாக சொன்னாங்க. எனவே இதெல்லாம் இபாதத்து. எனவே தன் மகன் மனைவியோடு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னா ஒரு உண்மையான பெற்றோர் அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர அதற்கு மாற்றமாக அவங்களை பிரிக்கிறதுல, அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுல ஈடுபடுவது என்பது மார்க்கத்திற்கு விரோதமான அது ஒரு நல்ல நடைமுறை அல்ல. ஆக பல பெற்றோர்களும் இந்த தவறு செய்யறதுனாலதான் பல குடும்பங்கள்ல பிரச்சனையை பார்க்கிறோம். ஆக ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதேபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெண்கள் விஷயத்துல சொன்ன ஒரு தீர்க்கமான விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு ஆணும் முழுக்க முழுக்க தான் எதிர்பார்த்தது போல ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லிவிட முடியாது. அதே போலதான் ஒரு பெண்ணும் அவன் நினைச்ச மாதிரி ஒரு ஆண் இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒரு பெண் அவனுடைய விருப்பம் முழுசா நிறைவேறி இருக்க வாய்ப்பு இல்லை. அவள்கிட்ட சில குணங்கள் இருக்கும், சில கெட்ட குணங்கள் இருக்கதான் செய்யும், சில விஷயங்கள் இவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், பெண்கள் வளைந்த விழாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். பெண்கள் வளைந்த விழா எலும்பு இருக்குது, அந்த வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். வளைந்த விழா எலும்பு இருக்குது, அது நேராக்க முடியாது, அதை நிமிர்த்த முடியாது. பெருமானார் சொன்னார்கள், அதை அப்படியே விட்டு விடுங்கள், அதை நிமிர்த்தினீர்கள் என்று சொன்னால் உடைந்து விடும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்துல ஆண்களுக்கு சொன்ன ஒரு அழகான ஒரு அறிவுரை. அதே போல ஒரு ஹதீஸில், இது ஹதீஸ் என்பதாக சில உலமாக்கள் சொல்றாங்க, அல்லது சில இமாம்களுடைய கருத்தாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அந்த பெண்ணுடைய நடத்தை சரியில்லை, அந்த பெண்ணுடைய குணங்கள் சரியில்லை, ஆனா அந்த பெண்ணோடு சகித்து கொண்டு பொறுமையோடு குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சிலர் சொல்றாங்க, சில அறிஞர்களுடைய வார்த்தையாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஆண் ஒரு பெண்ணினால் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டு அவளோடு வாழ்க்கையை நடத்துவானோ, அல்லாஹ் தஆலா அவனுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதனை காலத்துல எந்த நன்மை அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தானோ அந்த நன்மை இந்த கணவனுக்கு கொடுக்கிறான். எந்த கணவன் மனைவி மூலமாக வரக்கூடிய அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறானோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த நன்மை இந்த கணவனுக்கு கொடுக்கிறான். அதே போல ஒரு பெண் ஒரு அநியாயக்கான கணவனிடத்துல, ஒரு குணம் கெட்ட ஒரு கணவனிடத்துல ஒரு பெண் மாட்டிக்கொண்டார். அந்த குணம் கெட்ட அந்த கணவனுடைய எல்லா கஷ்டங்களையும் எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு எந்த பெண் வாழ்கிறாளோ அவளுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியாவிற்கு என்ன நன்மையை கொடுத்தானோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆக சில நேரங்களில் இந்த இல்லற வாழ்க்கையில ஒரு ஆண் எதிர்பார்த்தது போல ஒரு மனைவி அமையாம போகலாம், ஒரு பெண் எதிர்பார்த்தது போல கணவன் அமையாமல் போகலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் கூட உச்சகட்டமாக
அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது, அதைத்தான் மார்க்க விரும்புவதை தவிர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தலாக் விவாகரத்து அதை மார்க்க விரும்பல. அடுத்து நாம் சொல்லவிருக்கிறது அதுதான். தலாக்குங்கிறது எந்த நிலையில எந்த கட்டத்துல தலாக்கு கேட்கலாம், அது எந்த நிலையில அதற்கு அனுமதி இருக்குது. பெரும்பாலான நிலைகள்ல தலாக் என்பது விரும்பத்தக்கது கிடையாது. காரணம் இல்லாம ஒரு ஆணோ பெண்ணோ தலாக்கு கேட்டா அவங்க சபிக்கப்பட்டவர்கள். அடுத்து அது தொடர்பான ஹதீசுகள் சொல்லப்படும். எந்த நியாயமான காரணமும் இல்லை, எந்த தகுந்த காரணமும் இல்லை. காரணம் இல்லாமல் தலாக்க ஒரு ஆண் சொன்னாலும் சரிதான், அல்லது ஒரு பெண்ணே தலாக்க கேட்டாலும் சரிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்திருக்கிறார்கள். எனவே இல்லற வாழ்க்கையில 100% நாம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அமையும் சொல்ல முடியாது. மாற்றமாக அமைந்து விட்டால் கூட நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இதுவெல்லாம் தாம்பத்திய நிக்காஹுக்கு பிறகு, குடும்பத்திலே வந்த பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து இதை தொடர்ந்துதான் இந்த வாழ்க்கையில சில நேரங்கள்ல முறிவும் ஏற்படலாம், சில நேரங்கள்ல கசப்பும் ஏற்படலாம். இனி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான வழியே இல்லை அப்படிங்கிற கட்டத்துல அவர்கள் பிரிவதற்கு மார்க்கம் எத்தனை வழியை வச்சிருக்குது. ஒரு கணவன் மனைவி பிரிவதற்கு மார்க்கத்துல எத்தனை வழி இருக்குது. நாம தலாக்குன்னு ஒன்னதான் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனா இன்னும் பல வழிகள் இருக்குது கணவன் மனைவி பிரிவதற்கு. அப்படி பிரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அங்க என்ன சுன்னத்தான நடைமுறைகள், மார்க்கம் அதுல என்ன சொல்லித் தருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் விவரிக்கப்படும். எல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தினுடைய சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புதுக்கோட்டை மாவட்டத்தில்